ஒழிக்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் செயற்பாடுகள் மற்றும் அதில் இதுவரை எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க அவர்களின் பிரேரணையை வழிமொழிந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் நாட்டில் நல்லாட்சியை நிலைநாட்டுவதற்கும் பொது நிதி முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சீர்திருத்தங்கள் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என்றும் பொது சேவையில் பொறுப்புணர்வு மற்றும் கணக்கெடுப்பு முறைமை வலுப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கையை வெளியிட்டார். இந்த இலங்கையை நாங்கள் அனைவரையும் பார்க்கின்ற, அனைவரையும் நம்ப வைக்கின்ற, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நாடாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டை முன்னேற்றி இருக்கின்றது. மட்டுமல்ல, அது பல்வேறு வழிகளில் இருக்கின்ற அரச வளங்கள் ஏனைய வளங்களை கூட சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ளாத ஒரு தன்மை ஒன்று காணப்பட்டது. இதன் காரணமாகத்தான் இந்த நாடு ஒரு அழகான நாடு, ஒரு சொற்காபுரியான நாடு, இந்த நாடு ஏன் அடிமட்டத்துக்கு சென்றது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சிலர், ஒட்டுமொத்த மக்களும் கிடையாது, தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களுடைய வரிப்பணத்தை, இந்த மக்களுடைய வளத்தை சுரண்டி கொண்டார்கள். எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இலங்கையிலிருந்து இந்த ஊழலை, லஞ்சத்தை ஒழிப்பதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு பணம் தேவையில்லை. இன்றைய நிலைமையிலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எல்லாத்தையும் துறந்து ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை நாங்கள் மக்களுக்கு காட்டியிருக்கின்றோம். இது ஒரு முன்னுதாரணமான செயல்பாடு. இது எங்களுடைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய செயல்பாடு. அது பாடசாலை இருந்தாலும் சரி, வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அது வங்கியாக இருந்தாலும் சரி, எந்த இடங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே நாங்கள் ஊழலுக்கு எதிராக போராட வேண்டும். இலங்கை மக்கள் உலகத்திலே தலைசிறந்த மக்கள், படித்த மக்கள், பண்பாடான மக்கள், வரலாற்றை கொண்ட மக்களாக உலகத்திலே மதிக்கப்படுகின்ற மக்களாக நாங்கள் தலைநிமிர வேண்டும் சொன்னால் நாங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். இன்று படிப்படியாக இந்த ஊழல், லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட கால பகுதிக்குள்ளே நல்ல சமிக்கைகள் தருகின்ற மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது.